முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. எல்லாம் சேர்த்து மொத்தமா வாந்தி வர மாதிரி இருக்கு. எங்க வீட்டுக்காரர் டீன்னு சொல்லி ஒண்ணு போட்டிருக்காரு. காலையில இருந்து டீ குடிக்காம வந்துட்டு இப்ப டீ குடிக்காமலே இருக்கலாம் போல. ரொம்ப கொடுமையா இருக்கு. என்ன உங்க அம்மா காலையிலே பயங்கரமா எழுதிட்டு இருக்கா? என்ன எழுதிட்டு இருக்கா? என்ன ABCDயா? A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பாலா. பால் இல்ல பிரெட். பிரெட்டா? எங்க ஊர்ல B ஃபார் பால் தானே வரும். ஏதாவது ஸ்கூலா போறீங்களா? ஆமா, நம்ம ஸ்கூலுக்கு வந்து இப்ப ரெடி ஆயிட்டு ABC எல்லாம் எழுதிட்டு இருக்கேன். அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா மணி பாருங்க 8:01 ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. எந்த ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க? எல்லா ஸ்கூலும் மூடி இருக்கு. எந்த ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க? அப்படி எல்லாம் இல்ல, நம்ம ஸ்கூலுக்கு எல்லாம் போக போறது இல்ல. இப்ப நான் கரெக்டா 8 எழுந்து பிரஷ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன். இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த அல்பபெட் ஆர்டர்ல உள்ள ஃபுட் வந்து நம்ம ஒரு சேலஞ்சா பண்ண போறோம். அதாவது காலையில இருந்து 24 hours வந்து நான் இந்த ஃபுட் மட்டும் தான் சாப்பிட போறேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஃபன்னான கேம்னு கூட சொல்லலாம். இது கேமும் சொல்லலாம், அப்புறம் வந்துட்டு என்ன சொல்ல, எதையாச்சும் சொல்லியா, சேலஞ்சுன்னு கூட சொல்லலாம். அந்த தான் நம்ம வந்து இன்னைக்கு பண்ண போறோம். நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லா வேற எதுவும் நம்ம வந்து சாப்பிட போறது இல்ல, இந்த ஃபுட் தான் சாப்பிட போறோம். எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்றேங்கிறத வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்ப வாங்க நம்ம வந்து சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடுத்துக்கு வேலை ஃபர்ஸ்ட் ஃபுட் என்னன்னாக்கா, நம்ம வந்து A ஃபார் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, A ஃபார் ஆப்பிள்னு. அதனால நான் வந்து ஆப்பிள் தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். இப்ப இது நம்ம ஃபுல்லா சாப்பிடலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்பிள் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அடுத்தது B ஃபார் பிரெட் இருக்கு, நம்ம பிரெட் சாப்பிடலாம். C ஃபார் என்ன சாப்பிடலாம்? ஏதோ கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்ல கேளுங்க. கம்மியான பட்ஜெட்டா? இவ்வளவு போதுமா? C ஃபார் கேரட். கேரட் சாப்பிடலாமா? நல்லாதான் இருக்கு. C ஃபார் கேரட் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன சாப்பிடலாம்? D. நம்ம சாப்பிட்ற பொருள் D பாத்தீங்கன்னா டேட்ஸ். அதுவும் ஹெல்த்தி தான். டேட்ஸும் சூப்பரா இருந்துச்சு. டேட்ஸ் சாப்பிட்டோம். காலையிலுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இப்ப அடுத்தது எனக்கு பசிக்கும் போது, ஏன்னா வந்து 26 லெட்டர் சாப்பிட்டாகணும் இல்லையா, நம்ம வந்து சாப்பிட்றப்ப பார்ப்போம். பாய். ஹாய். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, மணி பாருங்க 10:30க்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்த லெட்டர்ல இருந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்ப அடுத்த லெட்டர் பாத்தீங்கன்னா E. ஈக்கு என்னன்னா எக். சாப்பிடலாமா? முட்டை
வந்து சும்மா வெறுமனே வச்சிருக்கு. நம்ம இந்த மசாலா போட்டது அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா வந்து இப்போ வெறுமனே தான் இப்படியே தான் சாப்பிட்டாங்க. ஆனா நல்லா இருக்கு. இப்போ நம்ம எக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்க்கு வந்து ஃபேபியோ பிஸ்கெட் தெரியுதா? இப்போ நம்ம அந்த பிஸ்கெட் தான் சாப்பிட போறோம். முட்டைக்கு அப்புறம் க்ரீம் பிஸ்கெட். நம்ம வந்து எஃப் லெட்டர் ஃபேபியோ பிஸ்கெட் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பிஸ்கெட்டு. அது சாப்பிட்டாச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜி சூப்பரான கொய்யாப்பழம் சாப்பிட போறோம். கோவா, ஜி ஃபார் கோவா. நம்ம சாப்பிடலாமா? வெயிட் பண்ணுங்க. அது என்ன உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட் கொய்யா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஏன்பா அப்படின்னா இது ஜி ஃபார் கோவா தானே, அதே சாப்பிட்டுக்கிறேன் நானு. ஜி ஃபார் கிரீன் சில்லின்னு தான் இருக்குது. அதனால அந்த வாட்டி நாங்க டாஸ்கை மாத்துறோம். வெயிட் பண்ணுங்க. நீங்க இந்தாங்க இதை பிடிங்க. பச்சை மிளகாவா? ஆமா. வடை போச்சு. சாப்பிட்டே ஆகணுமா? கண்டிப்பா சாப்பிட்டாகணும். சாப்பிட போறேன். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க. நானும் பெரிய ராவடி தான். ஆனா பச்சையா நான் சாப்பிட்டது எப்படி இருக்கும் போதோ தெரியல. சரி ஓகே சாப்பிடலாம். கொஞ்சம் தண்ணி தாங்க. ஹனி ரோசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்கா வெப்பா. தண்ணி வந்துச்சு. பாவி மனுஷன் கொய்யா பழம் கொடுப்பாருன்னு பார்த்தா பச்சை மிளகாய் கொடுத்து கண்ணு உண்மையா எரியுது. தயவு செஞ்சு யாரும் சாப்பிட்டு பார்க்காதீங்க. உண்மையாலுமே செம்ம காரம். இப்போ நம்ம மேட்ச் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்? அடுத்த லெட்டர் என்னப்பா? ஐயா. அடுத்த லெட்டர் பாத்தீங்கன்னா ஐ. நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே நீங்க தொண்டையெல்லாம் ரொம்ப எரியுது. எனக்கு காலையில சாப்பிடல. பச்சை மிளகாய் சாப்பிட்டு ஒரு மாதிரியா இருக்கு. பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். காரம் கூலிங் சூப்பரா. கிரீன் சில்லி ஐஸ்கிரீம் செம்ம சூப்பர் காம்பினேஷன். சூப்பரா இருக்கு. சாப்பிட்டோம். அந்த பச்சை மிளகாய் சாப்பிட்டு என்னன்னா அந்த கண்ணு காதெல்லாம் சரி கண்ணு மூக்குல எல்லாம் தண்ணி வந்து பயங்கரமா வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா அந்த என்னதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் அந்த காரம் மட்டும் அப்படியே நிக்குது. ஆனா சூப்பரா இருந்துச்சு. தற்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நாக்கெல்லாம் பயங்கர காரம். இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேல மதியம் லஞ்ச் தான். லஞ்சுக்கு வந்து என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கு அப்புறம் லெட்டரை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அது வரையும் பை பை. ஹாய். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மதியம் ஆயிடுச்சு. நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பனி 1:30 கிட்ட ஆக போகுது. நம்ம ஏதாவது சாப்பிடணும். இப்போ வந்து ஜே சாப்பிடுவோம். ஜேல என்ன இருக்கு அப்படி இப்படின்னு கரெக்ட் பண்ணி இந்த வீட்டுக்காரு ஐடியா எடுத்து அதுதானா திரணனானா அதுதானா தன்ன திரணனா திரணா நதுதானா 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 திரணனா. ஒரு வழியா ஜிலேபி செம்மையா சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் என்ன கே ஃபார் கிட்கேட் தலைகீழ பிடிச்சிருக்கணும்.
குட்டியா அடிச்சு கிட்டது கடையில பெருசு வாங்கினா குட்டியே வாங்கிருக்காரு 10 ரூபாய் அடுத்தது வந்து எல் ஃபார் லாலிபாப். எத்தனை பேருக்கு லாலிபாப் பிடிக்கும்? ரொம்ப சூப்பரான லாலிபாப் எல்லுக்கு சாப்பிட போறோம். வாய்ப்பே இல்லம்மா. சாக்லேட் நம்ம சாப்பிட்டு மேட்ச் பண்ண பாக்குறீங்களா? இந்தாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் டாஸ் லெமன். லாலிபாப் சாப்பிடணுமா லெமன் சாப்பிடணுமா சொல்லுங்க. இதே சாப்பிட்டுக்கிறேனே. நோ 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 நோ. சரி ஓகே, இந்த வந்து அவருக்காக வேண்டி இந்த லாலிபாப் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், லெமனே சாப்பிடலாம். ஏன்னா வந்து அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. ஏன்னா அவர் வந்து பீஃபார் விஷம் வச்சிருக்காரா எனக்கு, பாத்துக்குங்க. வீக் வந்து ரொம்ப பெரிய டாஸ்க் இருக்கான், விஷம் வச்சிருக்காராம். அதுக்கு பதில் இதை சாப்பிட சொல்றாரு. அப்ப லாலிபாப் வந்து என் பாப்பாட்ட கொடுத்துட்டு லெமன் சாப்பிடலாம். ஜூஸ் தெரியுதா? உண்மையுமே சாப்பிட முடியல லெமன். ஒரு பீஸா என்னால ஒண்ணுதான் சாப்பிட முடியுது, ஒண்ணு சாப்பிட முடியல. முடியல பாருங்க, இது ரொம்ப மல்லு கட்டி சாப்பிட்டேன். ஓகே லெமன் சாப்பிட்டாச்சு. அடுத்து என்னப்பா? அடுத்து என்ன? எள்ளு எம்மு அப்படியே ஒரு முழு மாம்பழம். அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கனப்பா, நீ மகராச. அறுசுவை சாப்பிடுறேன். இனிப்பு, கசப்பு, காரம், புளிப்பு. வெட்டி சாப்பிடுவாங்க. நான் மாம்பழத்தை வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து அப்படியே ஃபுல்லா இவ்வளோ டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்டேன். நம்ம முடிச்சுட்டு அடுத்தது வந்து எண்ணெய். அதாவது எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஹெல்த்தி ஃபுட் எடுத்திருக்கோம். நட்ஸ் இங்கே பாருங்க, பாதாம், பிஸ்தா அண்டு முந்திரி, இது 3 எடுத்திருக்கோம் கலந்து. ஏன்னா மதியம் வந்து கொஞ்சம் பசிக்கும் இல்லையா, நம்ம இது மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டோம்னா அப்படியே ஃபுல் ஆயிடும். அதுக்காக வேண்டி நான் சாதம் இல்லைல்ல, அதனால அந்த நட்ஸ் எடுத்திருக்கோம். இதை அப்படியே சாப்பிடுவோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா சூப்பரா எண்ணுக்கு அப்புறம் ஃபார் ஆரஞ்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து அப்படியே சாப்பிடலாம். அப்படியெல்லாம் சாப்பிட முடியாது, அதனால இதை அப்படியே புளிஞ்சு கொடுத்துறீங்களாப்பா? இந்தாங்க புளிஞ்சு கொடுத்து. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் சேர்த்து மொத்தமா வாந்தி வர மாதிரி இருக்கு. லைட்டா மைல்டா அந்த கசப்பு வருது பேசுல, அதுதான் அப்படியே மாறி இருக்கு. மத்தபடி ஜூஸ் ஓகேதான், அந்த சக்கரை இல்லாததுக்கு அந்த கசப்புக்கும் அப்படியே மாறி இருக்கு. குடிச்சாச்சு. இப்போ வந்து லஞ்சு வந்து சூப்பராக நம்ம ஏகபோகமாக சூப்பராக முடிச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரான பொருளாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு
5 மணிக்கிட்ட ஆகும் போது நானும் மதியம் வந்து சாப்பிட்டதுனால அப்படியே நல்லா படுத்து ரெஸ்ட் தூங்கிட்டேன் நல்லா. இப்போ எழுந்துட்டு நம்ம என்னன்னா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் அப்புறம் பி ஃபார் பாப்கார்ன். இப்போ நம்ம பாப்கார்ன் வந்து சாப்பிட்டோம். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு பாப்கார்ன். ஏன்னா பசி மயக்கமா வேற இருக்கு. ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. மயக்கம் இல்லை, ஒரு மாதிரி மயக்கம் கிழக்கம் இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. கேரு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தது என்ன பண்ண போறோம், சூப்பர் குவாக்கர். நம்ம இதுதான் அப்படியே பச்சையை சாப்பிட போறோம். ஒரு மாதிரி கசக்கவும் இல்லை, இனிக்கவும் இல்லை, கோதுமை மாவு மாதிரியும் இல்லை, மைதா மாவு மாதிரியும் இல்லை. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இது எந்த மாதிரி டேஸ்ட்னு சொல்றது தெரியல. சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து ரஸ்க் எடுத்துருக்கோம். இப்போ நம்மளோட அடுத்த லெட்டர் எஸ். ஃபேவரட் சோம்பு. நீங்க ஜாலியா இருக்கு காலையில சாப்பாடே வந்து சாப்பிட ரொம்ப சூப்பரா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோம்பு பொடி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது டீயே குடிச்சிடலாம். டீ ரொம்ப பிடிக்கும். என்னன்னா ஈவினிங் டைத்தில் டீ குடிக்கிறது ரொம்ப பழக்கமாக வச்சுருக்கோம். நம்ம டீ குடிச்சிடலாம். டீக்கு டீ. எங்கள் வீட்டுக்காரர் டீன்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காரு. காலையிலேருந்து டீ குடிக்காம வந்துட்டு இப்போ டீ குடிக்காமலே இருக்கலாம் போல. ரொம்ப கொடுமையா டீ போட சொன்னா வெறும் டீ, சக்கரையே இல்லை. ஓரளவு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து சாப்பிட்டாச்சு. இப்போ நைட்டுக்கு வந்து டிஃபன் தான். அதுக்கு என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோவில் பார்ப்போம். ஹாய், இப்போ பாருங்க நம்ம கரெக்டாக 8 மணிக்கு வந்திருக்கோம். மூஞ்செல்லாம் அப்படியே தூங்கி வலிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நானும் ஓரளவு ஃப்ரெஷ் ஆகி வந்திருக்கேன். இப்போ என்ன பயங்கரமா பசிக்குது நல்லா. ஏன்னா நம்ம காலையிலேருந்தே வந்து நம்மளா சாப்பாடு சாப்பிடணுமே. காலையிலேருந்து பிஸ்கெட் இது மாதிரி அப்படியே மாற்றி மாற்றி சாப்பிட்டது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ வந்து நம்ம பசிக்காக வேண்டி ஏதாவது சாப்பிட்டாகணும். யூ ஃபார் யூனிஃபிக் பிஸ்கெட் இது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த பிஸ்கெட் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம யூ பிஸ்கெட் சாப்பிட்டாச்சு. சாரி, யூ வரையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து வி ஃபார் வடை.
காலையில இருந்து சாப்பிட்ட ஃபுட்ல இது மட்டும்தான் நம்ம சாப்பிடுற ஃபுட் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. வடை வடை சாப்பிடலாம். இப்ப நம்ம V4 வடை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு வடை. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப அதுக்கு அடுத்தது W. இதுவே வயிறு ஃபுல்லா ஆன மாதிரி இருக்கு. சாப்பிடணும்ப்பா. கண்டிப்பா W சாப்பிடுறோம். இது Wக்கு வந்து வாட்டர் தான் இருக்கு, ஃபுட் எல்லாம் எதுவும் கிடையாது. அதனால அந்த வேஃபர்ஸ் பிஸ்கெட் எடுத்திருக்கோம். சூப்பரா மஞ்சள் மாதிரி பேப்பர் வச்சுக்கணும். சாப்பிட்டாச்சு. இதுக்கு மேல அவ்வளவுதான். இதே கொஞ்ச நேரம் வச்சுட்டு திரும்ப பசிக்கும் போது நம்ம வந்து மீத லெட்டர் XYZ இதுக்கான ஃபுட்டு தான். செம்ம டேஸ்ட். வெயிட் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம அதை சாப்பிடும் போது மீட் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்து மணி 10:30க்கு மேல ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து நம்ம லாஸ்ட், அதாவது சேலஞ்சோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். என்னன்னா இன்னும் நம்ம வந்து 3 லெட்டர்ஸ் தான் சாப்பிடணும். அதாவது XYZ. இப்போ வந்து எக்ஸுக்கு வந்து எந்த ஃபுட்டும் இல்லை. நம்ம வந்து தேடி தேடி பார்த்தோம், எதுவும் கிடைக்கல. அதனால வந்து எக்ஸுக்கு வந்து சைனீஸ் நேம்ல வந்து என்ன பேருப்பா? ஜீகா. சைனீஸ் நேம்ல வந்து ஜீகானா வாட்டர் மெலன். நம்ம வந்து அது அந்த பேர் படி நம்ம வந்து வாட்டர் மெலன் எடுத்திருக்கோம். நேம் வந்து ஜீகா. அதாவது வாட்டர் மெலனுக்கு ஜீகான் பேரு. நாங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் போடுறோம். அது பாத்துக்கோங்க. ஜீ பண்றதா நினைக்காதீங்க. இது வந்து வாட்டர் மெலன் வந்து நான் கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து தூக்கம் வர மாதிரி இருக்கு. நம்ம சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். அதனால கொஞ்சம் வந்து நான் வந்து நிறையவே எடுத்துருக்கேன் வாட்டர் மெலன். இப்போ இதை சாப்பிடலாம். நதுதானா திரணனா நதுதானா தன திரணனா திரணா நதுதானா 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 திரணனா. உண்மையாவே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு பழமான வாட்டர் மெலனா இருக்கு. எக்ஸ்பர்ட் ஜீகா. அதுக்கு தமிழ் மீனிங் வந்து வாட்டர் மெலன் என்னன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்பர்ட் ஜீகா வாட்டர் மெலன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த லெட்டர் வந்து ஒய். அதுதான் வந்து நைட்டு ஃபினிஷ் பண்ண போற ஃபுட்டு. ஒய்க்கு வந்து இப்பயே எடுத்திருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம செய்து எடுத்துட்டு வந்துடலாம். இப்பில எதுவுமே போடல, அதுல உள்ள மசாலா மட்டும்தான் அப்படியே செய்திருக்கோம். இப்போ வந்து நம்ம சாப்பிடலாம். இப்போ வந்து நாங்கள் எப்போதும் வாங்க மாட்டோம். என் பசங்களுக்காக தான் எப்போயாவது வந்து வாங்குவோம். அதனால நானும் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். இப்போலாம் அவ்வளோ சாப்பிட மாட்டோம். லாஸ்ட்டுங்கிறதுனால இப்போ சாப்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 26வது லெட்டர் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்மளோட சேலஞ்ச் வந்து 26 லெட்டர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் பாருங்க, நான் கான் வச்சிருக்கேன். அதாவது வந்து இசட்க்கு வந்து பயாலஜிக்கல் நேம் படி சீமெஸ்னா கான்னு அதுல இருந்துதான். நாங்கள் அதையும் ஸ்கிரீன்ஷாட் போடுறோம், பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சீட்டிங் நினச்சிக்காதீங்க. நம்ம வந்து அதுக்கு கான் தான் நம்ம வந்து ஃபைனல் ஃபுட்டு. ஸ்பெஷலாக சொல்லணுமே, இந்த கான் வந்து நான் அவிக்கல, சுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த சுட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து சுட்டு இருக்கேன், அவிக்கல. இது இந்த கான் என்ன கருப்பா இருக்குன்னு நினைக்காதீங்க. அதனால நம்ம வந்து சுட்ட கான் வந்து சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக 11:08 ஆகுது.
இப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லா வந்துட்டு எப்படின்னா 24 hours சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏலேருந்து இசட் வரையும் என்னென்னலாம் ஃபுட் கிடைச்சது, என்னென்ன ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்டோங்கிறத வந்து நீங்க வீடியோல பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து ஒரு ஸ்பெஷலான டேன்னு சொல்லலாம். என்னன்னா நான் இந்த மாதிரி ஒரு நாள் இருந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பாடுலாம் சாப்பிடாம டிஃபன் சாப்பிடாம ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய சாப்பிட்டேன், ஆனா இருந்தாலும் சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கான ஈடு இல்லை. ஆனா இருந்தாலுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மறக்காம ஃபுல்லா வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வந்து தூங்க போறோம், ரொம்ப டயர்டா இருக்குது. ஏன்னா மணி 11:10 ஆயிடுச்சு. நம்மளோட சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.